அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 24/2/2026 செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி கால பைரவ வழிபாட்டிற்குரிய இந்த நாள்ல பைரவரை நினைச்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சும விஷயங்களை கடைபிடிங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் கோவில் இருந்தது அப்படின்னா பைரவர் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. இது முதல் விஷயம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பைரவருடைய நம்ம ஃபோட்டோவோ சிலையோ வச்சுருக்க மாட்டோம். வீட்டில் என்ன பண்ணுங்க, பைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் தவறாமல் நீங்கள் ஒரே ஒரு தேங்காயை மட்டுமாவது வாங்கி யாருக்காவது தானம் கொடுங்க. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதில் ஒரே ஒரு மிளகை போட்டு பைரவரை நினச்சி அந்த தண்ணீரை பார்த்து ஓம் கால பைரவாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அதே போல் இன்றைய நாளில் குங்குமம் தானம் செய்கிறது, சந்தனம் வாங்கி நீங்கள் தானம் செய்கிறது, இன்றைய நாளில் மாலைகள் ஜெபமணி மாலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாலைகளை நீங்கள் தானம் செய்கிறது, ருத்ராட்ச மாலையோ அல்லது ஸ்படிகமணி மாலை, தாமரைமணி மாலை, ஏதாவது மாலைகள் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களால் எது முடியுமோ அதை தவறாமல் கடைபிடிங்க. அதில் ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கிறது. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம், வாழ்க்கையை பற்றிய பயம், தேவையில்லாத ஆரோக்கியத்தை பற்றிய பயம், ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் இல்லையா, அந்த பயத்தை அறவே நீக்குவதற்கு தான் இந்த பரிகாரம். அதன் பிறகு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த மிளகை நீங்கள் மென்று சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை தவறாமல் இன்றைய நாளில் செய்யுங்க. அது மாதிரி செவ்வரளி மலர் சாற்றி நீங்கள் பைரவ வழிபாடு செஞ்சீங்கன்னா துன்பத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.